வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறத விட வக்ஃபு சொத்துக்களை திருட வந்த மசோதான்னு சொல்றது ஒரு கரெக்டான ஒரு சொல்லாடலா இருக்கு. இந்தியாவில அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. அதாவது துருக்கியை விட, மக்கா மதீனாவை விட, சிரியாவை விட அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் எங்க இருக்கு? இந்தியாவில இருக்குது. இப்ப எத்தனையோ ஆதீனங்கள் இருக்குது, எத்தனையோ மடங்கள் இருக்குது, எத்தனையோ ஹிந்து அறநிலையத்துறை இருக்குது. அங்க நம்ம கேட்கலையே முஸ்லிம்களை போகுதுன்னு சொல்லி. உங்க நோக்கம் வக்ஃபை என்ன செய்யணும், அதை அபகரிச்சு கொள்ளணும் அப்படிங்கறது உங்க நோக்கம். இந்த தனியார்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக வக்ஃபுடைய சொத்துக்களை அபகரித்து லீகலா என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அவங்க திட்டத்தை கொண்டு வராங்க. கல் விரோதம், இஸ்லாமிய விரோதம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்திய அமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அப்படி. அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்துல நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட வக்ஃபு திட்ட சட்டம் நாடு முழுவதும் இஸ்லாமியர்கள் மத்தியில பரவலான எதிர்ப்பு பெற்றுட்டு இருக்கு. நம்ம இந்த உரையாடல்ல இந்த வக்ஃபு திட்ட சட்டம்னா என்ன, ஏன் இதை இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுவதற்காக ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துடைய மாநில செயலாளர், பேச்சாளர் ஜனாப் எஸ்.என். சிக்கந்தர் சாஹிப் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃபு சொத்துக்கள் இந்த ஒரு சொல்லுதான் சமீப காலமாக மிகவும் பேச்சு பொருளுக்கு உள்ளான ஒரு சொல். முதல்ல இந்த வக்ஃபுனா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வக்ஃபுனா அது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திட்டம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து கணிசமான தொகையை சமுதாய நலனுக்காக ஒதுக்கி அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நியத் பண்ணி கொடுத்துருவாங்க, வக்ஃபு பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வக்ஃபு. இந்த வக்ஃபு எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பலவிதமான பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல், கபர்ஸ்தான், மதரசா, தர்கா, அது மட்டும் தான் வக்ஃபுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது மட்டும் இல்ல, நம்முடைய முன்னோர்கள் எதுக்கெல்லாம் வக்ஃபு பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா கல்விக்காக பண்ணியிருக்கிறாங்க, சமுதாய மேம்பாட்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க, ஆராய்ச்சி படிப்புக்காக பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி நோயாளிகள் அவங்களுடைய நலம் பெறுவதற்காக செய்திருக்கிறாங்க, பறவைகள் உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பறவைகள் வெயில் காலமா இருக்கட்டும், மழை காலமா இருக்கட்டும், அது தீனி இல்லாம தவிக்க கூடாது. அப்ப அவங்க அந்த பறவைகளுக்காக வேண்டி தானியம் வாங்கி போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ஏழை மாணவர்கள் நல்ல உயர்கல்வி படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஆராய்ச்சி கல்வி தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வக்ஃப் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தெரு விளக்குகள், அதாவது தெரு இருட்டா கூடாது, அது வெளிச்சமா இருக்கணும், அதுக்காக சொத்தை வக்ஃப் பண்ணிருக்காங்க. ரோடு கிளீனா இருக்கணும், அதுக்காக வக்ஃப் பண்ணிருக்கிறாங்க. சாலை மேம்பாடு, மரம் நடுதல், அப்புறம் ஆறு, கிணறு, இந்த மாதிரி குளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூர் வாருவதற்காக வக்ஃப் பண்ணிருக்கிறாங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வக்ஃப் பண்ணாத பொருளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, துறைகளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வக்ஃப் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வக்ஃப் சொத்துக்கள் தான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த வக்ஃப் பண்ற இந்த முறை இருக்கு இல்லையா, இந்த முறை எப்பல இருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி இந்தியால இந்த வக்ஃப் சொத்துக்கள்லாம் வந்துச்சு? இல்ல, குறிப்பா வக்ஃப் சொத்துக்கள் இந்தியால மட்டுமல்ல, உலகெங்கும் வக்ஃப் பண்ணிடுறாங்க. ஏதாவது இந்தியாவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. உலகெங்கும் பாத்தீங்கன்னா வக்ஃபுகள் அதிகமாக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா 6 நாடுகளை குறிப்பிடுறாங்க. அதாவது அதுல அதிகமாக துருக்கியில இருக்கிறது. துருக்கி, பாகிஸ்தானு, சிரியா, பாலஸ்தீனம், இந்தியா, மக்கா, மதீனா, இந்த 6 பகுதிகள் தான் உலகத்திலேயே அதிகமாக வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கறது கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, இந்தியாவில அதிகமான வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது. அதாவது துருக்கியை விட, மக்கா மதீனாவை விட, சிரியாவை விட அதிகமான வக்ஃப் சொத்துக்கள் எங்க இருக்கு? இந்தியாவில இருக்குது. ஏன்னா அவ்வளவு பெரிய சொத்துக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அது பொதுவா ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில அதிகமாக சொத்து இருக்கிற துறை எதுன்னா ராணுவம். முதலாவது ராணுவத்தை சொல்லுவாங்க, 2வது ரயில்வே சொல்லுவாங்க. ஆக ராணுவம், ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய ஒன்றாக இந்த வக்ஃப் வாரியம் இருக்கிறது. அதான் யதார்த்தமான உண்மை. இந்த வக்ஃப் எப்ப உருவாக்கப்பட்டது? அது ஆதி காலத்துல இருந்தே இருக்குது. அதாவது இஸ்லாம் வந்ததுல இருந்து வக்ஃப் முதல்ல செஞ்சது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜித் நபவிய 2 அனாதை சிறுவல் கிட்ட இருந்து வாங்கி என்ன செய்யறாங்க?
வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹைபர் போர்ல தனக்கு கிடைச்ச நிலத்தை நினைச்சிருக்காங்க வக்ஃபு பண்ணிருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம எல்லாம் பிரபலமான ஒரு சம்பவம் படிச்சிருப்போம். ஒரு யூதருக்கு கிணற்றுல பிரச்சனை வந்துச்சு. அந்த யூதன் வந்து முஸ்லிம்கள் போகும்போது கிணற்று தண்ணி தரமாட்டேன் அப்படின்றது வம்பு பண்ணிட்டே இருப்பான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கேட்கறாங்க, இப்ப அந்த அந்த கிணறை யாரையாவது விலைக்கு வாங்கி அல்லாஹ்வுக்காக கொடுத்துட முடியுமான்னு கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அவையில இருக்கிறாங்க. உடனடியாக நேர போய் அந்த யூதன்ட்ட பேசி என்ன செய்றாங்க, அந்த கிணறை வாங்கி வக்ஃப் பண்ணிருக்கிறாங்க. இன்னைக்கு அது இருக்குது, பீரே உஸ்மான், உஸ்மானின் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் வந்து அந்த கிணறு வந்து சுத்தி ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த கிணற்றை சுத்தி பேரித்தம்பழ தோட்டங்கள் இருக்கின்றன. அதுல இருந்து வரக்கூடிய வக்ஃபு வருமானத்தை வச்சு ஏகப்பட்ட நாடுகளுக்கு, அதாவது ரொம்ப பின்தங்கிய, சிரமப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு, லட்சக்கணக்கான முஸ்லிம்களுக்கு அந்த வக்ஃபுடைய பணம் அங்கே செலுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வக்ஃபு சொத்துல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலே கட்டி அதுல வரக்கூடிய வருமானத்தை திருப்பி என்ன செய்யறாங்க, அவங்க இறைவன் பேர்ல வந்து தானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து 1000 வருஷம் கழிச்சு கூட இன்றைக்கு அந்த பேரால வந்து அந்த வக்ஃபு நிர்வகிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கும்போது முஸ்லிம் கொடையாளிகள், தனவந்தர்கள், அவங்க வந்து சமுதாய நோக்குக்காக, தூர நோக்குக்காக, சமுதாயத்துல என்னெல்லாம் தேவை இருக்கிறது அப்படிங்கறத ஒண்ணு பார்த்து பார்த்து தங்க சொத்தை வந்து கணிசமாக அர்ப்பணிச்சுலதான் அந்த வக்ஃபு உருவாச்சு. வக்ஃபு நல்ல முறையில் தொடங்கப்பட்டு மக்களுக்கான ஒரு ஒரு இதாக பயன்படுத்தப்பட்டு, மக்கள் நலனுக்காக பயன்படுத்த, ஆமா, மக்கள் நலனுக்காக பயன்படுத்தப்பட்டது வந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து இப்ப பல்வேறு பள்ளிவாசல்கள் வக்ஃபுல தான் இருக்குது. ஆக்சுவலா பல்வேறு நலத்திட்டங்கள் வக்ஃபு இதுலதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வக்ஃபுல நிர்வாகத்துல பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது வேறு. அதாவது வக்ஃபு சொத்து எந்த நோக்கத்துக்காக அவங்க அர்ப்பணிச்சாங்களோ அந்த நோக்கத்துல எந்த விதமான பழுதும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட வக்ஃபு தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அந்த வக்ஃபு உள்ள வந்து நமக்கு நிர்வாக சிக்கல் இருக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயம். ஆனா அதுக்காக வேண்டி இந்த வக்ஃபு சட்டத்தை ஏற்றன்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து இந்த பாசிசவாதிகளுடைய ஒரு கொடுங்கோன்மை, ஒரு அராஜகத்தன்மை அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். இந்த சூழ்நிலையில கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வராங்க, வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்க, அது உண்மையிலேயே வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அப்படிங்கிறத விட வக்ஃபு சொத்துக்களே திருட வந்த மசோதான்னு சொல்றதுதான் ஒரு கரெக்டான ஒரு சொல்லாடலா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மசோதா இப்ப ஏற்கனவே ஃபைட் பண்ணி பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பின்பு, 1955 எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பப்போ அதுல வக்ஃபுல உள்ள பிரச்சனைகளை சொல்லி அது நியாயமான ஒரு கண்ணோட்டத்துல, அது உண்மையிலே அது வந்து நிர்வாகத்திற்காக, அது நிர்வாக சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி வந்தா நம்மளே வரவேற்க செய்வோம். ஏற்கனவே வரவேற்று இருக்கிறாங்க. வக்ஃபு திருத்தக்கூடாதுன்னு சொல்லல, அது அதுல பிரச்சனை எல்லாம் திருத்துங்கன்னு சொல்லி இருக்கிறோம். ஏற்கனவே திருத்தி இருக்கிறாங்க. ஆனா இப்போ 2024 கொண்டு வரக்கூடிய அந்த திருத்த மசோதா இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க அடாவடித்தனமானது, அக்கிரமமானது, கொடுமையானது, வக்ஃபு சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நம்ம மட்டும் இல்ல, இன்றைக்கு எதிர்கட்சிகள் கூட என்ன செஞ்சிருக்குது, அது வந்து பேசிருக்கு. அதுல வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நமக்கு நேர் முரணா இருக்கு. அதான் அந்த அந்த வக்ஃபு சட்ட மசோதாவை நம்ம வந்து கடுமையா எதிர்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சட்டத்துக்கும் இப்ப கொண்டு வந்திருக்க திருத்த சட்டத்துக்கும் இருக்கக்கூடிய என்ன வேறுபாடுகள் இருக்குது ரெண்டுக்கும்? அதுல இப்ப என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வக்ஃபு வந்து ஒரு வக்ஃபு வாரியம் அப்படின்வாங்க, அல்லது வக்ஃபு கவுன்சில் வச்சுக்காங்களேன். அப்ப மாநில லெவல்ல செயல்படக்கூடியது வந்து வக்ஃபு வாரியம், மத்திய லெவல்ல செயல்படக்கூடியது வக்ஃபு கவுன்சில். அப்ப இந்த வக்ஃபு வாரியத்துல அந்த ஒவ்வொரு மாநிலத்திலயும் வக்ஃபு வாரிய உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க சமுதாயத்துல நல்ல ஆளுமை படைத்தவங்க, ரொம்ப சிறந்த, அதுக்காக வேண்டி நல்ல நாலேஜபிள் பர்சன் சொல்லுவாங்களா இல்லையா, புகழ்பெற்றவர்கள். அதுல இப்ப உதாரணமா நீங்க தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா அதுல வந்து எம்பி, முஸ்லிம் எம்பி இருப்பாங்க, முஸ்லிம் எம்எல்ஏ இருப்பாங்க, சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய பல்வேறு நபர்கள் அதுல இடம்பெற்றிருப்பாங்க, நல்ல சிறந்த பள்ளி நிர்வாகிகள் சில பேர் அதுல இடம்பெற்றிருப்பாங்க. இப்படி ஒரு சில பேரை கொண்ட ஒரு கமிட்டி இருக்கும். அதுக்குன்னு ஒரு வக்ஃபு சேர்மன் வந்து அது மாநில அரசு நியமிக்கும். ஒவ்வொரு ஆட்சி மாறும்பொழுது என்ன ஆகும்னா, பெரும்பாலும் அந்த கட்சி தான் என்ன செய்யும், அந்த வக்ஃபு சேர்மனை நிர்ணயிப்பாங்க. அப்ப அவங்க வந்து முறைப்படி என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டி அதுல வக்ஃபு பிரச்சனை எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க சட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா,
வக்ஃபு அந்த கமிட்டில வந்து 2 முஸ்லீம் அல்லாத நபர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அதை கொண்டு வராங்க. இப்ப என்ன சிக்கல்னா, வக்ஃபுன்னா என்னன்னு புரியுமா இல்லைங்களா? இப்ப எப்படி வந்து தொழுகை நம்பிது கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, நோன்பு நம்பிது கடமையாக்கப்பட்டிருக்கோ, அது மாதிரி வக்ஃபு வந்து இறைவனுடைய சொத்து. அதை வந்து பராமரிக்கணும், அதை வந்து வீணாக்க கூடாது. ஏன்னா இஸ்லாத்துல மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, அந்த அனாதைகள் சொத்தை பராமரிக்கிறாங்க இல்லையா, அந்த அனாதைகள் சொத்து வந்து அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. உதாரணமா அனாதைகளுடைய தங்க நகையை ஒருத்தர் பராமரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த தங்கமா வச்சுட்டு இருந்தா ஆண்டுதோறும் ஜக்காத்து கொடுத்து 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 என்ன ஆயிடும், அந்த நகை தொலைஞ்சு போயிடுமா இல்லைங்களா, அது குறைஞ்சிக்கிட்டே வருமா இல்லைங்களா? அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது அனாதை சொத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல வந்து குரோத் இருக்கணும், அதுல வளர்ச்சி இருக்கணும். அந்த அந்த பணத்தை கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். அந்த முதலீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து அந்த அனாதைகளுடைய நலம் பராமரிக்கப்பட வேண்டும். ஒரு கால அந்த பிள்ளைங்க வளர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கு அந்த சொத்துல என்ன செய்யக்கூடாது, பாதிப்பிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது, அது வளர்ந்துருக்கணும் அப்படிங்கறத வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு ஒரு ஒரு முக்கியமான ஒரு துறையை வந்து அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சன் தான் அதுல வந்து செய்ய முடியும். ஆனா இப்ப கொண்டு வந்த சட்ட திருத்தல் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரு முஸ்லீம் அல்லாத நபர்கள் இருக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா, சரி இப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய வக்ஃப்ல வைக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து கோவில் இதுல வந்து நீங்க 2 பேர் 2 முஸ்லீம் வைங்கன்னு யாராவது சொல்றத நம்ம வந்து சரின்னு சொல்ல முடியுமா? அல்ல 2 கிறிஸ்தவர்ல போடுங்க. இப்ப எத்தனையோ ஆதீனங்கள் இருக்குது, எத்தனையோ மடங்கள் இருக்குது, எத்தனையோ ஹிந்து அறநிலைய துறை இருக்குது. அங்க நம்ம கேட்கலையே முஸ்லிம்களை போடுன்னு சொல்லி. நம்ம என்ன சொல்றோம், ஏங்க அந்தந்த துறைக்கு அந்தந்த துறை சார்ந்த அறிஞர்கள், அந்த அந்த துறையை பற்றிய நுட்பங்களை தெரிந்து கொண்டவர்கள், அதன் மீது நம்பிக்கை கொள்வது. அதான் இப்ப வக்ஃப்னா அதை நம்பிக்கை வேணுமா இல்லைங்களா, முக்கியம் இல்லையா அது? எப்படி தொழுகை வந்து ஒரு கடமையோ, எப்படி நோன்பு வந்து ஒரு கடமையோ, அது மாதிரி வக்ஃபை பராமரிப்பது என்பது மிகப்பெரிய ஒன்று. அந்த வக்ஃபு பராமரிப்பிலே நாம் குற்றம் எடுத்தால் அல்லாஹ்விட்ட போய் என்ன செய்யணும், வறுமையில கேள்வி கேட்பான். அங்க போய் நம்ம கை கட்டி நிக்க வேண்டியது வரும், கடுமையான தண்டனை நமக்கு வரும். அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க வக்ஃபை நிர்வகித்தா தானே அது சரியா வரும் அப்படின்னு. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஆல் இந்தியா வக்ஃப் கவுன்சில் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே வந்து முஸ்லிம் அல்லாத நபர்கள் 2 பேர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் வக்ஃப் கவுன்சிலராக அந்த கமிட்டி உறுப்பினர்களாக இருப்பாங்களா இல்லைங்களா, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொபோசல் பண்ணும், மத்திய அரசு ப்ரொபோசல் பண்ணும். எப்படி இதை தமிழ் வக்ஃப் வாரியத்துக்கு மாநில லெவல்ல உள்ளதை வந்து மாநில அரசு ப்ரொபோசல் பண்ணதுல, தமிழ்நாடு வக்ஃப் வாரியம், மகாராஷ்டிரா வக்ஃப் வாரியம், கேரளா வக்ஃப் வாரியம்னா கேரளா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆல் இந்தியாவில் உள்ள வக்ஃப் கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டெல்லி ஒன்றிய அரசு சொல்லும் பொழுது, இப்ப அந்த இந்த புது சட்டத்துல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து யார வேணாலும் கொடுப்போம் உறுப்பினர்களாக, பிரபலமானவர்களாக, அவங்க முஸ்லிம்கள் தான் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அப்ப அவங்க யாராவது நீதிபதினு கொடுப்பாங்க, யாராவது பிரபலமானவங்க கொடுப்பாங்க. அவங்க முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் கூட அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு டிஸ்பியூட் வரும் வைங்க, ஒரு பிரச்சனை வருதுன்னு போது வாக்களிக்கும் போது என்ன ஆயிடும், பெரும்பான்மை உள்ளவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அது அவங்களுக்கு அக்கறை இருக்காது தானே, அதனுடைய தன்மை தெரியாது தானே. அப்ப வந்து ஷரியத்துக்கு முரணாக, மார்க்கத்துக்கு முரணாக, வக்ஃப் நலனுக்கு முரணாக செயல்படக்கூடிய சூழ்நிலை அங்க வந்து ஏற்பட்டுரும். அதனால இது வந்து நம்ம கடுமையா இருக்கோம். இது 2வது. 3வது ஒண்ணு வந்து இவங்க என்ன சாக்கு சொல்றாங்கன்னா, இல்ல பெண்கள் வந்து வக்ஃப் கவுன்சில்ல வரணும், அதுக்காக நாங்க இதை கொண்டு வந்திருக்கணும். இது வந்து அபத்தமான ஒரு பொய், பித்தலாட்டம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்ட்லயே 2 பெண்கள் இருக்கிறாங்க, நமக்கு எல்லாம் தெரியும். ஒண்ணு பிரபலமான ஃபாத்திமா முசஃபர் கூட வக்ஃப் மெம்பரா தான் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு சேர்மனாக வடக்கறிஞர் பத்ர் சையத் இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு வக்ஃப் போர்டு சேர்மனாக ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்க பெண்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப மோசடியான ஒரு தன்மை. இப்ப நான் கேட்கிறேன், சரி பெண்களை கொண்டு வரணுமா இல்லைங்களா? இப்ப நீங்க இப்படி யோசிங்களா, உயர் நீதிமன்றத்துல முஸ்லிம் பெண்கள் நீதிபதியா இல்லப்பா, நாங்க உயர் நீதிமன்றத்துல முஸ்லிம் பெண்களை கொண்டு வரோம் அப்படின்னா பரவாயில்ல, உச்ச நீதிமன்றத்துல முஸ்லிம் பெண்களே இல்லப்பா, பலவிதமான வழக்குகளை நாங்க தீர்க்கிறோம், எனவே உச்ச நீதிமன்றத்துல முஸ்லிம் பெண்கள் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அப்ப நீங்க எங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதை போல வடிவமைத்து என்ன செய்றீங்க, பொய் பிரச்சாரம் பண்றீங்க. அப்ப அதுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை. உங்க நோக்கம் முஸ்லிம் பெண்களை கொண்டு வர வேண்டும் என்பது அல்ல. உங்க நோக்கம் வந்து வக்ஃபை வந்து என்ன செய்யணும், அதை அபகரிச்சு கொள்ளணும் அப்படிங்கறது உங்க நோக்கம். அதனாலதான் இந்த வக்ஃப் வாரிய மசோதாவை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா கடுமையா எதிர்க்கிறோம். இந்த திருத்த சட்டம் வந்து எந்தெந்த முறையெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும்? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பிரிவு என்னன்னா, இப்ப வக்ஃப் சொத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த குழு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா,
வக்ஃப் வாரிய சேர்மன் அந்த வக்ஃப் வாரிய குழுவே வந்து தீர்மானிச்சிடும். இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வக்ஃப் கவுன்சில் ஒரு ட்ரிபியூனல் இருக்கு, வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல் இருக்கு. அந்த ட்ரிபியூனலுக்கு அந்த அந்த வழக்கு போகும். அப்ப அவங்க அதை விசாரிச்சு என்ன செய்வாங்க, அதை தீர்ப்பாங்க. அந்த ட்ரிபியூனலுடைய அந்தஸ்து எப்படின்னா, அந்த கீழமை நீதிமன்றம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நீதிபதிக்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து தான் என்ன இருக்குது இந்த வக்ஃப் வாரிய ட்ரிபியூனலுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இந்த ட்ரிபியூனல்ல போட்டு தீர்த்துருவாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய இந்த வக்ஃப் சட்ட மசோதா வந்து பவர் யாரு கொடுக்குதுன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்குது, அதாவது கலெக்டருக்கு. நீங்க நல்ல கவனிங்க. அப்ப கலெக்டர் ஒரு ஆள் எடுக்கிற முடிவுல தான் அந்த மொத்த வக்ஃபு இயங்கும். இப்ப அவர் வந்து ஒரு உதாரணம், ஒரு பிரச்சனை வருது, ஒரு நில பிரச்சனை, அது முஸ்லிம்கள் தான் அப்படின்னு வந்து நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், ஒரு கலெக்டர் தனி மனிதர் இல்ல அது வந்து வக்ஃபுக்கு சொந்தமானது கிடையாது, அது ஒரு புறம்போக்கு நிலம், அது அரசாங்க நிலம் அல்லது இந்த தனியாருக்குள்ள நிலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா டோட்டல் என்ன ஆயிடும், கலெக்டர் அரசாங்கத்துடைய ஊழியர். அப்ப இப்ப நீங்க இன்னொரு நியாயமான கேள்விதான், இப்போ எந்த கலெக்டரா இருக்கட்டும் அரசாங்கத்தை மீறி பேசுவாரா? பொதுவாக அரசு சில கலெக்டர்கள் அபூர்வமான முறையில சத்தியத்திற்கும் நீதிக்கும் நின்று பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான கலெக்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அரசு என்ன கொள்கை வகுக்கிறதோ என்ன விதி விதிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரிதான் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. இதைதான் நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அப்புறம் இன்னொரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வக்ஃப் பண்றதா இருந்தா அவர் 5 வருஷமா அவர் வந்து முஸ்லீமா இருக்கணும், முஸ்லீமா இருந்துதான் அவர் வந்து வக்ஃப் பண்ணும். நம்ம என்ன கேட்கிறோம், 5 வருஷமா இருந்தா 1 வருஷமா இருந்தா அது என்ன உங்களுக்கு இருக்குது? ஏங்க நான் என்கிட்ட பணம் இருக்குது, நான் வந்து போன வருஷம் தான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு வச்சுக்காங்களேன், நான் வந்து வக்ஃப் பண்றேன்னா அது என்னுடைய தனி மனித உரிமை, எனது என்னுடைய இந்திய அமைப்பு சட்டம் எனக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். அந்த ரைட்ஸ்ல போய் இவங்க என்ன செய்யறாங்க, கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இல்ல அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு. இப்ப அதை டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போச்சுன்னா அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாரு, ஒற்றை வரையில தீர்ப்பு சொல்வாரு, இல்ல இது சரியில்லை அப்படின்வாங்க. அல்லது இந்த இந்த மொத்த விஷயத்தை என்ன செய்யலாம், முடக்கி போடலாம், பல ஆண்டு கணக்கா என்ன செய்யலாம், அதை நீட்டிக்க வைக்கலாம். அப்ப இது போன்ற அபாயங்கள் இருக்கிறதுனால எதிர்க்கிறோம். இன்னொன்னு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பள்ளிவாசலை இடிக்கிறாங்க. அதாவது முழுமையான டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடிய பாபரி மசீதை இடிச்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பிரபலமான பள்ளிவாசல்கள்லாம் வந்து இடிக்கிறதுக்காக வேண்டி திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை பல இடங்கள்ல வந்து பல மாநிலங்கள், குறிப்பா யூபி, மகாராஷ்டிரா போன்ற இடத்தெல்லாம் வந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. புல்டோசரால வீடுகளை வந்து இடிச்சு தள்ளுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப இந்த சட்டம் வந்து வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய பாதிப்பு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வரும். எனவே அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிக கடுமையான முறையில் அதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டப்ப கடுமையான எதிர்ப்பு வந்து உள்ளாச்சு. அதையும் தாண்டி இந்த சட்டத்தை வந்து இயற்றிருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிற பட்சத்திலையுமே இந்த சட்டம் இயற்ற வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. சட்டத்தை இயற்றல, அந்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அறிமுகப்படுத்தணும்னு கடுமையான முறை எதிர்ப்பு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்களே வந்து ஒரு குழு போடுறாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை போட்டு நீங்க இதை பத்தி விசாரிச்சு கருத்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அது வந்து ஒரு ஒரு நாடகத்தன்மை. உண்மையிலேயே அந்த குழு எல்லாம் வந்தாங்க, இங்க தமிழகத்துக்கு கூட வந்தாங்க. ஆனா யாருக்கும் பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்படுறதில்ல. அப்படி பேசினாலும் கூட அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அதுவே நாங்க எதிரொலிக்கணுமா இல்லைங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அந்த கூடுதல் உள்ள எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, காதுல கேட்டுக்கல. அப்ப அவங்க குழு போட்டது அவங்க போட்டாச்சுங்க. எல்லாம் போனீங்களா, கருத்து கேட்டீங்களா? ஆமா, எல்லாம் கருத்து கேட்டான். என்ன சொன்னாங்க, என்ன பாரு எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. அப்படிதான் நிச்சயம் போறாங்க பிஜேபி சொல்லும். புரியுதுங்களா? அதுக்காக இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு நாடகம். ஆக வந்து இதை வந்து வக்ஃப் சொத்துக்களை வந்து அபகரிப்பதற்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன செய்யறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். இப்போ வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதாவை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தொடரிலே வந்து அதை சட்டமாக்குவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் எதிர்ப்பு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஜந்தர் மந்தர்ல முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம், ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அதுல ஜமாத் இஸ்லாமியினுடைய அகில இந்திய தலைவர் சாதத்துல்லா ஹுசைனியை கலந்துருக்கிறாங்க, ஜெமியத்துல் உலமாவுடைய தலைவர் கலந்துருக்கிறாங்க. எல்லா முஸ்லிம் அமைப்புகளுடைய தலைவர்களும் அங்க கூடி என்ன பண்றாங்க, கடுமையான முறையில வந்து எதிர்த்திருக்கிறாங்க. நாங்க உயிரோடு இருக்கும் வரை இந்த சட்டத்தை வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதை விட கடுமையான அடக்குமுறையெல்லாம் ஆங்கிலேயர் காலத்துல நாங்க பார்த்துட்டோம். எனவே எங்களை வந்து யாரும் அடக்கி விட முடியாது. ஒரு கால அந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டால் இது வந்து ஒரு துவக்க நிகழ்ச்சி தான். டெல்லி ஜந்தர் மந்தரில் நடப்பது இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும்
ஒவ்வொரு தெருமுனையிலும் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துவோம், இதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம், எதிர்ப்பை வலுவாக்க வைப்போம் அப்படின்னு வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து முஸ்லீம் அல்லாதவரும் இதுக்காக நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம பாக்குறோம். இப்போ எதிர்ப்புகளை மீறி சட்டம் என்பது மக்களுக்காக தான். ஆனா மக்களோட எதிர்ப்பையுமே தாண்டி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வக்ஃப் திருத்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கு? அதாவது நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வக்ஃப் சட்டம் வந்து இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டது மட்டும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம புரிஞ்சு கூடாது. மிகப்பெரிய முக்கியமான ஒன்று என்னன்னா, இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரான மசோதா. நம்ம அதான் சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை வெளிப்படையா நீங்க பார்க்கும்போது இந்த வக்ஃப் எப்படி நிர்வகிக்கப்பட வேண்டும், வக்ஃப் சொத்துக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கணும். ஆனா அது அல்ல. இப்ப இந்தியாவில சிறுபான்மை எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றாங்களா இல்லைங்களா? இது பன்முக கலாச்சார தன்மை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த அரசியலமைப்பு சட்ட அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 25வது பிரிவு எந்த மதத்தை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதனை பின்பற்றலாம், அதனை பிரச்சாரம் செய்யலாம், அதன் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத அமைப்பு சட்டம் வந்து நமக்கு வந்து உரிமை கொடுத்திருக்குது. அதுல வந்து இவங்க கை வைக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் வந்து பல கோணங்கள்ல வந்து ஒடுக்கப்படுவது, நசுக்கப்படுவது, தகர்க்கப்படுவது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடுமையான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் மத்தியில தான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாதிரி கட்டத்துல இந்த பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சமுதாயம் சேர்ந்து வாழக்கூடியதுல வந்து நமக்கு அரசாங்கத்துல என்ன இருக்குது இல்ல, உரிய உரிமை கிடைக்கிறது. நம்ம பாக்குறோம், சட்டமன்றமா இருக்கட்டும், பாராளுமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எந்த துறையிலும் முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இது சச்சார் கமிட்டில இருந்து எல்லா அறிக்கையும் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வந்து யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க, தீர்வு காண மாட்டேங்கிறாங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு என்னன்னா வக்ஃப் வாரியம் தான். இப்ப அதை வச்சுதான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ அவங்களுடைய வாழ்நாள் போகுது. அந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக என்ன செய்யறாங்க, அந்த வக்ஃப்ல இருந்தா எடுத்து செய்யறாங்க. அந்த வக்ஃப் இருக்க போய் தான் சில திட்டங்களாவது நம்மால் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. அப்ப இவங்க அதையும் கை வைக்கிறாங்க. அப்ப அதை கை வைக்கும் போது என்னன்னா, அமைப்பு சட்டத்துக்கு நேர் மாற்றமான, அதுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை அவங்க மேற்கொள்றாங்க. இது ஒன்று. ஒரு கால் அதை நீங்க அனுமதிச்சீங்கன்னா, இன்னைக்கு அந்த வக்ஃப் சட்டம் அப்படின்வாங்க, நாளைக்கு இன்னொரு சமுதாயத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து தப்பான பிரச்சாரத்தை சொல்லிதான் என்ன செய்யறாங்க. அதுல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க, இந்த தப்பான பிரச்சனை எப்படின்னா, பாருங்க, வக்ஃபுக்குன்னு அவங்க வந்து தனியா நீதிமன்ற செட்டப் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஜி. அந்த செட்டப் தான் உயர்ந்த செட்டப்பா, அந்த வழக்கு வந்து எந்த கோர்ட்டுக்கும் செல்லாது, உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது, உயர் நீதிமன்றத்துக்கு எல்லாம் போக முடியாது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அது அப்படி உண்மை அல்ல. வக்ஃபுக்குன்னு ட்ரிபியூனல் இருக்குல்ல, இது வக்ஃபுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ட்ரிபியூனல் இருக்குது. ஃபேமிலி கவுன்சிலிங்னு ட்ரிபியூனல் இருக்குது. டாக்ஸ் கட்டுறமா இல்லைங்களா, இன்கம் டாக்ஸ், அதுக்குன்னு ட்ரிபியூனல் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குன்னு ட்ரிபியூனல் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய நாடு, எல்லா பிரச்சனையும் ஹைகோர்ட்டு கொண்டு போனோம், சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போனா அது சாத்தியம் இல்லை. அப்ப அரசாங்கமே என்ன பண்ணுது, அந்தந்த துறை சார்ந்த ட்ரிபியூனல் வந்து வைக்குது. அந்த ட்ரிபியூனல் அவங்க மட்டும் பாக்குறது இல்ல, அரசாங்கம் ஒரு நீதிபதியை வைக்கும். அது பெரும்பாலும் அந்த ட்ரிபியூனலுடைய நீதிபதியாக, ஜட்ஜாக யார் வருவாங்கன்னா ரொம்ப அனுபவஸ்தர் தான் வருவாங்க. புரியுதுங்களா? அப்படி உள்ள ஒரு செட்டப் தான் வக்ஃப் செட்டப். நீங்க நல்லா கவனிக்கணும், வக்ஃப் கவுன்சில், வக்ஃப் வாரிய உறுப்பினர்கள் அரசாங்கம் தான் போடுது, வக்ஃப் போர்டுடைய சேர்மன் அரசாங்கம் தான் வைக்குது, அதனுடைய சிஇஓ யார் வைக்குது, அரசாங்கம் தான் வைக்குது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ட்ரிபியூனல் அமைக்கிறதும் அரசாங்கம் தான். அந்த ட்ரிபியூனலுடைய அத்தாரிட்டி, நீதிபதியா யார் இருப்பார் அப்படின்னா அரசு தான் வைக்குது. அப்படி இருக்கும்போது அது எப்படி மாற்றமான இருக்க முடியும்? ஒண்ணு. இன்னொன்னு வந்து, சப்போஸ் இப்படி வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு, இப்ப வந்து அந்த வக்ஃப் ட்ரிபியூனல்ல உள்ள தீர்ப்பு வந்து அந்த சம்பந்தப்பட்ட வழக்கு தொடுக்கிற நபருக்கு சரியா இல்ல, அல்லது வந்து சமுதாயத்துல வந்து சில பேர் சொல்றாங்க இல்ல இது வந்து அநீதமா போகுது, ஒரு தரமா போகுது அப்படின்னா, அதை நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்பீலுக்காக, அதை நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம். இதை மட்டும் தான் ஃபைனல் இல்ல. அந்த மாதிரி எத்தனையோ தீர்ப்பு வந்து, அந்த தீர்ப்புகள் வந்து மீண்டும் வழக்கு மன்றத்துக்கு கொண்டு சென்று அதுல வந்து தீர்ப்பு வெளியா இருக்குது. அப்ப இவங்க வந்து தப்பான பிரச்சாரத்தை என்ன செய்யறாங்க, முன்னெடுக்கிறாங்க. அப்ப அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து இது அடிப்படை உரிமையை வந்து எங்களுக்கு என்ன செய்யுது, இது பாதிக்குது. அப்ப இன்னொன்னு, நீங்க வக்ஃபை திருத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன விரும்புறோம்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அதுல என்ன கோளாறு இருக்குது, நீங்க எதிர்க்கிறீங்க,
நம்ம என்ன விரும்புறோம்னா சிஇஓ போடுன்னு சொல்றோம். அதுல வந்து ஃபுல் டைமே போடும் அப்படின்னும். ஆனா அரசாங்கங்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, அவர் வேற ஏதோ ஒரு துறைக்கு இருப்பாரு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருப்பாரு, அவரு அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட வேலையா இருக்கும். ஒரு பார்ட் டைம் என்ன செய்வாங்க, இதையும் பாத்துக்கோங்க அப்படின்னும். அது எப்படி பார்க்க முடியும்? அப்ப அவர் சரியா கவனிக்காதனால, அந்த கவனம் செலுத்தாதனால பல வழக்குகள், பல பிரச்சனைகள் அப்படியே தேங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் நீங்க? அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல ஃபுல் டைம் சிஇஓ போட்டு அதை வந்து வலுப்படுத்தணும். வக்ஃபு வாரியம் வந்து சரியாக செம்மையாக இயங்குவதற்கு என்ன செய்யணும்? நீங்க துணை செய்யணும். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்டத்துல இன்னொரு பகுதி என்ன இருக்குன்னா, 12 வருஷம் யார் அந்த வக்ஃபு சொத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது உரிமை. இது எவ்வளவு பெரிய அராஜகமான ஒன்று. அப்படின்னு என்னாச்சுன்னா, இன்னைக்கு வக்ஃபு சொத்துக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஆக்சுவலா எல்லாமே பெரும்பாலும் 80% ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. யாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது? தனிநபர்களால், அரசாங்கத்தால், பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் என்ன செய்யறாங்க? ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. பிரபலமான ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மும்பைல வக்ஃபு நிலத்தை அம்பானி ஆக்கிரமிச்சிருக்காருன்றது உலகத்துக்கே தெரியுமா இல்லைங்களா? அதுல 60 அடுக்கு பில்டிங் கட்டக்கூடிய அளவுக்கு உயரமான பகுதியை வந்து அபகரிச்சிருக்கிறாங்க. அந்த பில்டிங் வந்து 15,000 கோடி செலவு பண்ணி நினைச்சிருக்கிறாங்க. 7 ஆண்டா கட்டி முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தனியார்களுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக வக்ஃபுனுடைய சொத்துக்களை அபகரித்து லீகலா என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? அவங்க திட்டத்தை கொண்டு வராங்க. சப்போஸ் இப்ப வந்து இந்த ட்ரிபியூனல் கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அப்ப நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு அத்தாரிட்டி அப்படின்னா நீங்க எங்க போவீங்க? மாநிலத்துல ஒரு பிரச்சனை வந்தா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரு செய்யல, இத பாக்கலங்க அப்படின்னு பெண்டிங் போட்டாருன்னா போச்சு, அது பாட்டு இழுத்துட்டே இருக்கும். அல்லது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இது ஒண்ணு ஆக்கிரமிப்பு எல்லாம் கிடையாது, அந்த அந்த நபர் தான் ரைட் பர்சன்ட், அவருக்குதான் இருக்கிறது உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா திரும்பி நீங்க எங்க போக முடியும்? ஆக இதுதான் நாம் வந்து எதிர்க்கிறோம். ரெண்டாவது வந்து அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, அதாவது சச்சார் கமிட்டியுடைய அடிப்படையில நீங்க பார்க்கும்போது வக்ஃபு சொத்துக்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களுடைய மார்க்கெட் வேல்யூ 20,000 கோடி பெர் ஆனம். ஒரு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வருமானம் வரணும். அதாவது சரியான முறையில இந்த வக்ஃபு இந்த வக்ஃபு நிர்வகிக்கப்பட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு இல்லையா? எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்து உண்மையான வாடகை என்ன, இவங்களுக்கு என்ன வாடகை, இவங்களுக்கு என்ன வாடகை, இது எப்படி டெவலப் பண்றது, அது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்றது, புதிய ஸ்கீம் எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு வந்து சரியான முறையில செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட் வேல்யூ ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வருமானம் வரும். ஆனா இப்ப எவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கு? 164 கோடி தான் வருது. அப்ப 20,000 crores எங்க, 164 crores எங்க இருக்கு? இவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க. அப்போ நீங்க உண்மையிலேயே நீங்க அக்கறையா இருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனா இதெல்லாம் செய்யாம இருக்கிற முஸ்லிம்களுடைய சொத்துக்களை என்ன செய்யணும்? ஏன்னா கண்ணை உறுத்தக்கூடிய ஒன்று. நீங்க கவனிக்கணும், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பல இடங்கள்ல பெட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி பாபரி மசீது போட்டு முடிச்சாங்களா இல்லையா? இப்ப ஞானவாபி மசீது இருக்குது, பல இடங்கள்ல போட்டிருக்கிறாங்களா இல்லையா? விட்டாக தாஜ்மஹாலோட போடுறதுக்கு ரெடியா தானே இருக்கிறாங்க. அப்படி பண்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி டெல்லியில மட்டும் 112 பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு லேண்ட பத்தி ஏதாவது எழுதி போடுறது, இது வந்து இன்னாருக்கு சொந்தம், இது வந்து அபகரிக்கப்பட்டிருக்கிறது, இது வந்து பொதுமக்களுக்கு சொந்தம், இது பொதுமக்கள், இப்படி என்னத்தையாவது ஒண்ணு, அது ஆதாரப்பூர்வமான வக்ஃபு இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு எதிராக போடும்போது கேஸ் வரதுமான செய்யும். அப்ப கேஸ் வரும், அப்புறம் இவங்க போவாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து என்ன செய்யறது? அதாவது முஸ்லிம்களை எப்பவுமே டென்ஷன்லயே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம பாக்குறோம். எனவேதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு பாதிப்பானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே பாதிப்பானது. ஆக இன்றைக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவாங்க, நாளைக்கு எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த திருத்த சட்டம் வந்து மக்கள் விரோத, குறிப்பாக இஸ்லாமிய விரோத ஒரு சட்டமா வந்துட்டு இருக்குது. இது எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான மக்கள் விரோத, இஸ்லாமிய விரோதம் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்திய அமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அப்படிங்கிறோம். அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இது வந்து முஸ்லிம்கள் பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய அமைப்பு சட்டத்துக்கே விரோதம். ஏன்னா சட்டம் நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கா இல்லைங்களா? வாழக்கூடிய உரிமை, அதை போய் நீங்க அபகரிக்கிறது எப்படிங்க ஒரு நியாயம் சொல்ல முடியும்? அப்ப இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து சரியான டாக்குமெண்ட் இல்லாத பல இடங்கள் இருக்குது. இப்ப அதையே வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி டைத்துல வந்து நீங்க இருக்கிறதும் நீங்க புடுங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? அதனுடைய நிலைமை என்ன ஆகும்? வருங்காலத்துல என்ன ஆகும்? அதனால வந்து இது வந்து ஒரு மக்கள் விரோத திட்டம் அப்படிங்கறத
நம்ம வந்து கடுமையா சொல்றோம். இந்த இஸ்லாமியர்கள் நாளை கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அந்த பாதிப்பு தொடர்ந்து ஆமா வந்துட்டு ஆமா வர ஆமா. வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சட்டத்தை எப்படி எதிர்க்கிறது, இதுக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து இஸ்லாமிய சமூகம் வச்சிருக்காங்க? இது ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுல வந்து முதல் கட்டமா வந்து டில்லி ஜந்தர் மந்தர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அதுல இந்தியால இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் அமைப்பினுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. இந்த முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் வந்து இது முன்னெடுக்குது. இது வந்து பல துறைகளிலும் நாம் வந்து முன்னெடுக்கணும். ஒன்று சட்டத்துறை. எங்கெல்லாம் வந்து இந்த ஃபைல் பண்றாங்களோ, இந்த பெட்டிஷன் போடுறாங்களோ, அத லீகலா வந்து நம்ம என்ன செய்யணும்? அத அணுகணும். இது ஒன்று. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் அந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ, அதுங்கெல்லாம் வந்து அந்த தரவுகளை சேகரிச்சு, அந்த டாக்குமெண்டேஷனை ஒழுங்கா சேகரிச்சு, சட்ட ரீதியாக என்ன செய்யணும் அதுக்கு? அதுக்கு பதில் கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு ஒரு குழு இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இந்தியா ஜமாத் இஸ்லாமி இது கூட இந்த மாதிரி வக்ஃபு வாரிய கவுன்சில், வக்ஃபு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆல் இந்தியாவில மத்திய லெவல்ல ஒரு 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 கமிட்டி மாதிரி ஏற்படுத்தி, அவங்க பல இடங்கள்ல வந்து வடக்கு மன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க பல இடங்கள்ல. அதுல சில இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி லீகலா இதை வந்து பார்க்கணும். இது நம்பர் 1. 2வது, மீடியால தப்பான பிரச்சாரம். ஏதோ முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க, முஸ்லீம் மன்னர்கள் தான் போயிட்டாங்களப்பா, இப்ப முஸ்லீம் மன்னர்கள் அந்த பப்ளிக் சொத்து தானே, அதை போய் எப்படி முஸ்லீம்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? அது இந்துக்கள் எல்லாருக்கும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க? பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் தப்பு. இது முஸ்லீம் மன்னர்கள் கொடுத்த சொத்து மட்டுமல்ல, எவ்வளவோ நம்முடைய முன்னோர்கள் செல்வந்தர்கள் வாரி வழங்கி இருக்கிறாங்க. அப்ப மீடியால இவங்க என்னெல்லாம் பொய் பிரச்சாரம் பண்றாங்க. உதாரணமா பெண்களை மேம்பாட்டுக்காக தான் இதை நம்ம கொண்டு வர்றோம், வக்ஃபை வந்து நல்ல நிர்வகிக்கதான் இதை கொண்டு வரோம் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்களா இல்லைங்களா? இதெல்லாம் வந்து மீடியால வந்து நம்ம எதிர்கொள்வோம். இது 2வது. 3வது, அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை அணுகுவது. ஏன்னா எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க. அரசுக்கு வந்து இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கறத சொல்லணும். அது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து இதுக்கு நமக்கு ஆதரவா இருக்குது. அது அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி கெஜ்ரிவால் கூட சொல்லியிருக்கிறாரு, இது வந்து முஸ்லிம்களிடமிருந்து அபகரிப்பதற்கான திட்டம் தான். குறிப்பா அந்த மும்பைல வந்து அதானி வீடு இருக்கா இல்லைங்களா, நான் மட்டும் மும்பை நகராட்சி மட்டும் எங்கிட்ட இருந்தா அதை உடனே இடிச்சிருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப அப்ப என்னன்னா வக்ஃபுல இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப இன்னைக்கு அவங்க வக்ஃபுல இல்லைன்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சிஓட்ட மட்டும் அந்த அந்த நிறுவனம் அணுகி என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க சாதகமா தீர்ப்பு வாங்கி, தீர்ப்புல உத்தரவு வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த வழக்கு என்ன இருக்கு? வடக்கு மன்றத்தில் இருக்குது. அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு கடுமையா எதிர்க்கிறார். இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா வந்து ஒரு அப்பட்டமான ஒரு மோசடி, தனியார்களுக்கு முஸ்லிம்களை தாரை வார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி வந்து இத 3 துறையிலும் நம்ம சொல்லணும். அதாவது சட்ட ரீதியாக நம்ம சொல்லணும், மீடியா மீடியா ரீதியில நம்ம வந்து அதை ஒட்டி வரக்கூடிய தப்பான பிரச்சாரத்துக்கு நம்ம சரியான முறையில பதில் கூறி தெளிவுபடுத்தணும். 2வது, அரசு ரீதியாக நம்ம நாடுகணும். எல்லாவற்றுக்கும் மேலாக பப்ளிக் அவேர்னஸ் நம்ம ஏற்படுத்தணும். மக்கள், ஏன்னா மக்களுக்கு தெரியாது வக்ஃப்னா என்னன்னு தெரியாது. அது என்ன இருந்தா இருந்துட்டு போட்டுமே, யாரு போனா என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா போறாங்க. அப்ப நம்ம வந்து மக்கள் கருத்தை உருவாக்கணும். அத வரக்கூடிய காலகட்டங்கள்ல வக்ஃபு நிலை எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சார இயக்கத்தை நாங்க முன்னெடுக்க போறோம். வக்ஃபு சொத்து எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆவணப்படுத்தணும். இல்லைன்னா நாளைக்கு இப்ப இன்னைக்கு இருக்குங்க, இன்னைக்கு வந்து அது பேசி நம்ம சரி பண்ணக்கூடிய நிலைமை இருக்கலாம். ஆனா நாளைக்கு அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப எங்கெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து கணக்கெடுக்கப்பட வேண்டும், அதெல்லாம் முறையாக அளக்கப்பட வேண்டும். அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிடணும். உதாரணமா இப்ப திருச்சி அப்படின்னா, திருச்சியில எங்கெங்கெல்லாம் வக்ஃபு சொத்து இருக்குது, மதுரைன்னா எங்கெங்க வக்ஃபு சொத்து இருக்குது அப்படிங்கறது என்ன செய்யணும், மக்களுக்கு தெரியணும். அப்பதானே அது வந்து சரியா செயல்படுதா இல்லையா, அது சரியா செயல்பட வைக்கிறதுக்கு என்ன செய்யணும். இப்ப யாருக்கா தெரியுமா? இப்போ இப்ப யாராவது ஒரு பாமர முஸ்லீம் நல்லா படிச்ச முஸ்லீம் போய் கேளுங்க, இந்த ஒரு பள்ளியாசல போய் வக்ஃபு பள்ளியாசல போய் நின்றுகிட்டு இப்ப இந்த பள்ளியாசலுக்கு என்ன சொத்து இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியாதுன்னு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு சொல்றோம்னா, ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலும் டிஜிட்டல் போர்டு வைக்கணும். அதுல வந்து என்ன அறிவிப்பு பலகை வைக்கணும். எப்படி வந்து முதல் நாள் நோம்பு கஞ்சி இவரு, 2வது நாள் கஞ்சி இவரு இருக்குதோ, இது இந்த பள்ளியாசலுக்கு பாதிக்கப்பட்ட சொத்தெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கறது என்ன செய்யணும், பப்ளிக் தெரியணும். அந்த முஸ்லிம்களுக்காவது தெரியணுமா இல்லைங்களா, அதை டாக்குமெண்ட் பண்ணுமா இல்லைங்களா? ஆக சகோதரர்களே, இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, பல இடங்கள்ல டாக்குமெண்டேஷன் இல்லாம வந்து ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்படுது. இப்ப இன்னைக்கே இருந்துச்சுன்னா, இப்ப ஒரு கால் இப்ப இந்த அரசு இருக்குது, நாளைக்கு இன்னொரு ஒரு மோசமான ஒரு அரசு வந்துட்டு வச்சுக்காங்க, யூபிஎல் நடக்கு, தமிழ்நாடு நடக்குமா, நடக்காதான்? அந்த மாதிரி ஒரு இங்க வந்துடக்கூடாது இல்லையா? அதனால வெகுமக்கள் இயக்கம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து ரொம்ப தீவிரமான முறையில முன்னெடுப்போம்.
ரொம்ப நன்றி உங்களுடைய மிக முக்கியமான கருத்துக்களை வந்து சொன்னதுக்காக. இது போன்ற இன்னும் பல கலந்துரையாடல்களை வந்து காண்பதற்காக நம்மளோட இணைந்திருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.